இல்ல சும்மா சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போல சும்மா சொல்றாங்க. இன்பமுடன் எங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்குது. விலையில்லா பாட புத்தகம் இங்கே கிடைக்குது, விதவிதமா பொருட்களுமே தரமா கிடைக்குது. பெண் கல்வி ஊக்கத்தொகை இங்கே கிடைக்குது, ஏராளமான சலுகைகள் இங்கே கிடைக்குது. நான் முதல்வன் திட்டத்தாலே திறன்கள் வளருது, இல்ல தேடி கல்வியாலே கல்வி வளருது. அன்பான ஆசிரியர் வந்து பாருங்கள், அன்போடு அரவணைப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தண்டனைகள் இங்கே இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். எப்படியும் படித்திடலாம், மனதில் வையுங்கள். பிள்ளைகளே ஓடி வாருங்கள். அரசினுடைய நலத்திட்டங்களை நீங்க பெறணும்னா எங்க பள்ளிக்கு வாங்க. நீங்க டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, இன்னும் என்னென்னலாம் உங்க கனவு, கலெக்டர் ஆகணுமா, எங்க பள்ளிக்கு வாங்க. மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டே இருக்குது. எங்களுடைய டிஎல்சி நடுநிலைப்பள்ளி புதுக்கோட்டையில நடக்குது. எல்லாரும் கட்டாயம் வருவீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது மட்டும் இல்ல, நீங்கெல்லாம் வெயில் காலம், அதுதான் எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த கடுமையான வெயில் நேரம் எப்ப தெரியுமா? காலை 11 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும். யாரும் வெளியில வராதீங்க, ஏன்னா எல்லாருக்கும் தோல் நோய்கள்லாம் பரவிட்டு இருக்கு, அம்மையெல்லாம் போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் புழுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் புழுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாண்டு விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்று விதை மனிதர் கலைக்க வேண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய் பாரினில் பெண்கள் நாட்டுக்கு வந்தோம். மாணவர் சேர்க்கைக்காக இந்த பாரதியார் வேடமிட்டு வீதி வீதியாக போய் மாணவர்களை சேர்த்துட்ருக்கோம். எங்கள் பள்ளி ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. ஆனால் அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே எங்கள் பள்ளியில் நிரம்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் கட்டாயமாக எங்கள் பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் மாணவர்களை அழைப்பதற்காக தான் வீதி வீதியாக போயிட்டுருக்கேன். சாதாரணமாக நான் போய் பல இடங்களில் கூப்பிட்ருக்கிறேன் மாணவர்களை. 10 பேரோட இன்னொரு பேராக சேர்த்து சாதாரணமாக அதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்க வரோம் டீச்சர், வரோம் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஒரு வேடமிட்டு போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம். இங்கே பாரு, அந்த பள்ளியில் டீச்சர் வந்திருக்கிறாங்க, அப்போ அந்த பள்ளி நல்லா இருக்கும் போல், அதனால தான் இவ்வளோ உற்சாகமாக எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இப்படி செஞ்சிட்ருக்கோம். பாரதியார் ஒரு காலத்தில் சொன்னார்ல, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு சொன்னார். வீட்டுக்குள்ளேயா பெண்கள் இருக்கிறது, எல்லாம் வெளியே வாங்க சந்தோஷமாக. இன்றைக்கி பெண்கள் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறதெல்லாம் பெண்கள். அந்த அளவுக்கு எல்லோரும் கலெக்டராக நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பெரிய ஆளாக வரணும், நல்லா வரணுன்றதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.